ஆன்ட்டி லவ்வரா நீங்கள்? அப்போ கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு தான். பாருங்கோ. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குப்பை கதை. இந்த படத்தோட டைட்டில் இருக்கிற மாதிரி இது ஒரு குப்பை அள்ளுற படமான்னு கேட்டால் ஆமாம், அது மட்டுமே இல்லை. சரிங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்ச தவறுகள், அந்த தவறுனால் நடந்த பின்விளைவுகள், அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு. இதை பற்றி புரிய வைக்கிற ஒரு எமோஷ்னல் ஜேர்னி தான் இந்த படம். படம் ரொம்ப தரமான படம், ஒர்த் டு வாட்ச், பார்க்கலாம். லைஃப் லெசன் இருக்குது, பாருங்கள். படத்தோட ஹீரோ குமார், அவர் குப்பல்ற வேலை பார்க்குறாரு. அவரோட வேலையை காரணம் காட்டி அவருக்கு எங்கேயுமே பொண்ணு கொடுக்கல, கல்யாணம் ஆகாமல் போய்கிட்டே இருக்குது. அப்போ தான் வால்பாறையில் பூங்கொடி அப்படின்ற ஒரு பொண்ணை போய் பார்க்குறாங்க. அந்த பூங்கொடியோட அப்பா அந்த குமாரை கார்ப்பரேஷன் கம்பெனியில் வேலை பார்க்குற கிளர்க்கு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பாவம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஸ்லம்மு, அவங்க பண்ணுற வேலை என்ன அப்படின்னு தெரிய வருது. இந்த ஏமாற்றத்தில் பூங்கொடி ரொம்பவுமே மனவேதனை அடைகிறாங்க. அந்த தருணத்தில் தான் பக்கத்து வீட்டில் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு பையன் கூட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் அவங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றுது. ஒரு கட்டத்தில் அவங்க தான் கட்டி வந்த கணவனையும் குழந்தையுமே விட்டுட்டு அர்ஜுன் கூட போயிடுறாங்க. அது ஒரு தப்பான முடிவு. இப்போ தான் இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட் வருது. தப்பு பண்ணிட்டு தவிக்கிற பூங்கொடியை குமார் ஏற்றுக்கிறாரா அப்படின்றது தான் கதையே. இந்த படம் ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பாங்க, டு எர் இஸ் ஹியூமன் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை. முடியும் போது கிளைமேக்ஸில் போட்டிருப்பாங்க, டு ஃபர்கிவ் இஸ் டிவைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுக்கான சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணுறது மனுஷனோட இயல்பு, அதை மன்னிக்கிறது தான் தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துலேருந்து நம்மளால் என்ன புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ஸ்லம் வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. குமார்ன்ற ஒரு கேரக்டரில் அவர் படுற கஷ்டம் என்ன அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பூங்கொடி எடுக்கிற ஒரு தப்பான முடிவினால் வாழ்க்கையை எப்படி நிலை கொள்ளுது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் இடையில யாராவது ஆன்ட்டி லவர்ஸ் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்ட்டி லவர்ஸ்லாம் திருந்தணும் அப்படின்றது இந்த படம் சொல்லுது. ஃபைனலி எனக்கு இதில் பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் தான். தப்பு பண்ணுறது மனுஷ இயல்பு, அதை மன்னிக்கிறது தான் மனுஷ தன்மை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்க வேண்டிய மஸ்ட் வாட்ச் படத்தில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு தான் இன்ட்ரெஸ்டிங்கான படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அந்த ஹீரோ எடுத்த முடிவு சரிதானா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை காய்ஸ்.